ஹாய்ங்க. நான் நிறைய பாசிட்டிவிட்டி வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன் நம்ம சேனலில். அதில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் கூட சிலது அப்லோட் பண்ணியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னா என்னது, அது எதுக்காக, அது நம்ம எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணுங்க. எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும் இல்லைங்களா? நம்ம இதை அடையணும், இது நம்மளுக்கு வேணும்னுட்டு. அந்த கோலை நம்ம விதையாக நினச்சி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட விதைக்கணுங்க. எல்லா விதையும் விதைச்சிட்ட பிறகு நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றினா தான் அது வளர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி தாங்க மேனிஃபெஸ்டேஷனாக நம்ம பண்ண போகிறோம். நம்மளுக்கு நம்ம கோலு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம நினச்சிட்டே இருக்கணும். இது நடந்துட்ட மாதிரி நினைக்கணும், அதில் நம்ம வாழ்கிற மாதிரி நினைக்கணும், இல்லை நம்ம அதை அடைஞ்சிட்ட மாதிரியும் நினைக்கணும். அதுதாங்க நம்மளுடைய கோலுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி. தண்ணி மட்டும் ஊற்றினா ஒரு செடி வளர்ந்துருமா சொல்லுங்கள்? அதுக்கு நம்ம சூரியனோட ஒளி கூட தேவைப்படும். அந்த சூரியனோட ஒளின்றது நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம காடை மீன் பண்ணி தான் சொல்கிறேங்க. காட் மீன்ஸ் நம்ம யூனிவர்ஸை சொல்கிறேன் நான். யூனிவர்ஸோடைய ஹெல்ப் இருந்தால் தான் நம்ம செடி கூட வளரும். ஒரு செடி வளர்கிறதுக்கு சூரியனோட ஒளி எப்படி யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கோலை நம்ம அடையிறதுக்கு நம்மளுக்கு யூனிவர்ஸும் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு கரெக்டான நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. உங்களுடைய கோலை நீங்கள் விதைச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைங்க. இது எனக்கு நடந்துடுச்சு, இதில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னுட்டு. நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணுன்னே ஒரு கோல் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த வீடு எப்படி கட்டணும், அதுக்கான பிளானிங்ஸு, அதில் நம்ம இருக்கிற மாதிரி, அதில் நம்ம இருந்துட்டு எல்லோரும் கலந்து சாப்பிட்ற மாதிரியும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதோட பிளானிங்கை கூட நீங்கள் இந்த மாதிரி தான் நான் வீடு கட்டணுன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுலேயும் நம்ம வாழ்கிற மாதிரி நினச்சிட்டே இருந்தோன்னா நம்ம அதை கண்டிப்பாக ஒரு நாள் அடையுவோங்க.